Welcome back, students. So, let us continue with this section. And இதில் வந்து பார்த்தீங்கன்னா just before we have seen like tongue-ஓட structure தான் நம்ம பார்த்திருந்தோம். And tongue-ல வந்து soft palate, soft palate எதை சொல்லுவாங்கன்னா மேல் எண்ணம் அப்படின்னுவாங்க. This is the hard palate. And you know that it's a floor of mouth. So நம்மளால வந்து இந்த tongue நீங்க எடுத்தீங்கன்னா அப்படி லைட்டா நம்ம அப்லிஃப்ட் பண்றோம் அப்படின்னா we have seen like the floor of mouth அப்படின்றது இருக்கும். And tonsil is also present. உள்ளா கீழே தான் வந்து tonsil இருக்கும். So tonsil is one of the very important organ because it plays tonsil தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டா இருக்கலாம் இல்ல நம்ம பாடியில என்டர் ஆகக்கூடிய சில பேத்தோஜென்ஸா இருக்கலாம். அது எல்லாமே வந்து டான்சிலை தாண்டி தான் நம்ம பாடிக்குள்ள போகணும். ஸோ டான்சில் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேத்தோஜனா இருக்கலாம் இல்லைன்னா பாக்டீரியா ஆர் எனி வைரஸ் எனி கைண்ட் ஆஃப் பேத்தோஜன் ஜஸ்ட் ரியாக்ட் டு தட் திங். இப்போ இன்கேஸ் நம்ம பாடி வந்து நல்ல ஒரு பெட்டர் இம்யூனிட்டியோட இருக்கு அப்படின்னா அந்த டான்சில் வந்து நல்லதா இருக்கும். ஸோ ஐ மீன் நம்ம ஹெல்தியா நம்ம இருப்போம். இன்கேஸ் அதால ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்சில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும். டான்சில் வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டை வலி இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம நல்லா நோட் பண்ணிருப்பீங்க மழை காலத்துல வந்து நமக்கு தொண்டை நல்லா ரொம்ப பெயினா இருக்கும். நம்மளால எச்சி கூட முழுங்க முடியாது. அந்த நேரத்துல ஃபீவர் கூட சில நேரத்துல வரும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டான்சில். டான்சில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்சில சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ டான்சில் வந்து சர்ஜரி பண்றதுனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சர்ஜரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த அவுட்டர் கோட் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அதனால டான்சில் நார்மல் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுல எந்த ஒரு விதமான டவுட்ஸும் வேண்டாம். அண்ட் ஹியர் வி கேன் ஸ்டார்ட் த பிளேக் அப்படின்றத நம்ம லாஸ்ட் தான் பார்த்தோம். அது டாட்டார் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கால்குலஸ் தான் வந்து பிளேக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் டெபாசிட் ஆகும்போது டீத்ல வந்து டெபாசிட் ஆகும்போது அது ஒரு லேயர் மாதிரி மாத்திடுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளேக் அப்படின்னு சொல்றோம். So if the plaque formed on teeth is not removed regularly, it would spread down the tooth into the narrow gap between the gums and the enamel. So teeth oda structure நீங்க எடுத்தீங்கன்னா teeth oda outer coating வந்து it is made up of enamel. இப்போ எப்படி வந்து நம்ம ஒன்ஸ் வீடு கட்டும் போது சிமெண்டால அந்த செங்கல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு சிமெண்ட் ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் நம்ம டீத் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஆக்சுவலி இட் இஸ் சென்சிட்டிவ் டு ஹெவி டெம்பரேச்சர். லைக் ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் சரி ரொம்ப கோல்டா இருந்தாலும் சரி அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ ஏஜ் ஆக ஆக நமக்கு அந்த சென்சிட்டிவ் அதிகமாகும். அதனாலதான் வயசானவங்க வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம்ஸ் அதிகமா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பல் கூசுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹாட்டான டீ காஃபி இந்த மாதிரிலாம் குடிக்கிறாங்கன்னா பல்லெல்லாம் கூசுன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த எனாமல் வந்து ஏஜ் ஆக ஆக எனாமல் நம்மளோட டீத்ல இருந்து போக ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான அதுதான் எக்ஸாக்ட் ரீசன். ஸோ நம்ம இதை வந்து சரியா எடுக்காம போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கம்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடிதான் அந்த ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். see here. ஸோ இதுதான் வந்து இதான் அந்த கம். இது வந்து டீத்தோட ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் இமேஜினேஷன். ஓகே. ஸோ இதுக்கு இந்த கம்குள்ளதான் அந்த டீத் வந்து உள்ள இருக்கும். ஓகே. ஸோ இதுக்குள்ளதான் ஆக்சுவலா ஃபிட் ஆகும். இந்த ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் கம். இந்த கம் தான் வந்து ஜால அட்டாச் ஆகும். ஸோ ஜால வந்து அட்டாச் ஆகும். திஸ் இஸ் a jaw. ஸோ ஜாக்குள்ளதான் அந்த கம் இருக்கும். அதுக்கு அடுத்துதான் வந்து டீத் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்சுவலி வந்து ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும். பிளேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகும். அதனால வீக் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கம்ல இருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். பிளட் எல்லாமே வரும். பல் நம்ம வந்து பிரஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம் ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா அது பிளட் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து அங்க இருந்து பல்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். அதனால ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அண்ட் காசஸ் இன்ஃப்ளமேஷன். சில நேரத்துல வந்து நம்மளோட கம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த தமிழ்ல வந்து கம்க்கு என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட அந்த டீத்தோட ஊன் அப்படின்றது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது வீங்க ஆரம்பிக்கும். தட் கண்டிஷன் இஸ் கால்டு ஜிஞ்சிவிட்டிஸ் அப்படின்னுவாங்க. எதனால ஜிஞ்சிவிட்டிஸ் அப்படின்னு ஒரு வேர்டுக்கு முன்னாடி இட் இஸ் லாஸ்ட் இந்த 4 லெட்டர் பாருங்க ITIS.
ஒரு வேர்டுக்கு முன்னாடி இட்டிஸ்னு சாரி ஒரு வேர்டுக்கு அப்புறம் இட்டிஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே இதோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஹெப்பாட்டிட்டிஸ், pancreatitis அப்படின்னு வருதுன்னா ஹெப்பாட்டிட்டிஸ்னா லிவர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது. ஹெப்பாட்டிக்னா லிவர். ஓகே, ஸோ லிவர் இன்ஃப்ளமேஷன் ஆகுது ஹெப்பாட்டிட்டிஸ். பான்கிரேட்டிட்டிஸ் அப்படின்னா பான்கிரியாஸ் வந்து வீக்கம் வர்றதுதான் பான்கிரேட்டிட்டிஸ். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட கம்முக்கான பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ஜிஞ்சிவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, GINGIVA, தட் இஸ் ஜிஞ்சிவா. ஸோ இந்த ஜிஞ்சிவா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஜிஞ்சிவிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which leads to redness. ஸோ அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் we are having like a light pink, ரொம்ப கொஞ்சம் பேல் பிங்க் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த கம்மோட கலர் இருக்கும். ஆனா இது என்னவாகும் அப்படின்னா ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால ப்ளீடிங் ஆஃப் த கம்ஸ் எல்லாமே வந்து அந்த நம்மளோட கம்ல இருந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிக்கும். அண்ட் டு பேட் ஸ்மெல். சில நேரத்துல அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேக்னால நம்மளோட வாய்க்குள்ள வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே வந்து நம்ம வாயில வந்து ஸ்மெல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் கம்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். கம்ஸ்ல ஏதாவது புண்ணு அந்த மாதிரி ஏதாவது வூண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால வர்றதுக்கான ரீசன் இருக்கு. செகண்ட் திங், நம்மளோட டீத்தை வந்து நம்ம சரியா பராமரிக்கல, சரியா பிரஷ் பண்ணல, ப்ராப்பரா நம்ம பிரஷ் பண்ணல அப்படின்னாலும் வரும். ஓகே, அண்ட் தென் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டெஸ்டின்ல, அதாவது நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால் இருக்கு இல்லையா, அலிமெண்ட்ரி கெனால் பாத்வேல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளோட மவுத்ல இருந்து பேட் ஸ்மெல் வரும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டெஸ்டைன்ல ஏதாவது புண்ணு இல்ல அல்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே அந்த ஒரு அல்சர்னால என்ன ஆக ஆரம்பிக்கும், ஒரு பேட் ஸ்மெல்ல வந்து நம்ம மவுத்துக்கு அது கொடுக்கும். ஸோ அதனாலேயே ஒரு பேட் ஸ்மெல் வரும். இது எல்லாமே ஆக்சுவலா வந்து ஒரு காமன் ரீசன்ஸ். ஓகே, ஸோ இதனாலேயும் ஜிஞ்சிவிட்டிஸ்னாலேயும் ஒரு பேட் ஸ்மெல் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The hard chewing surface of the teeth is made of enamel and help in mastication of food. So hard chewing surface, நம்ம டீத்தோட ஹார்ட் chewing, டீத்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அப்பர் பேலட் இருக்கு இல்லையா, அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது இல்லாம நம்மளோட டீத்ல வந்து எனாமல் கோட்டிங் இருக்கு. நான் தான் சொல்லியிருந்தேன், இப்போ அதுல எனாமல் ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த எனாமல் கோட்டிங் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய நம்ம ஃபுட்டை வந்து ஒரு ஹாட்டாவோ இல்ல கோல்டா எடுத்துக்கிட்டாலுமே அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் அட் த சேம் டைம் இங்க என்ன கொடுத்துருக்க அப்புறம் ஹெல்ப்ஸ் இன் மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து மாஸ்டிகேட், which means ஃபுட்டை டைஜஷன், ஃபுட்டை வந்து கிரைண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாஸ்டிகேஷனா கம்ப்ளீட்டா வந்து ஒரு சாலிடா இருக்கிறது நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு கிரைண்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணா இல்லைன்னா ஒரு மிக்சியில போட்டு மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் செமி சாலிடா அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குதுன்றாங்க. அண்ட் டங் இஸ் அ ஃப்ரீலி மூவபிள் மஸ்குலர் ஆர்கன். ஸோ டங் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரீ. நீங்க நல்லா நாக்கு எடுத்து நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும். நீங்க நாக்கை வச்சு சுத்தி பாருங்க, அந்த அடியில இருக்க அந்த பார்ட்டை தவிர மீதி இருக்கிற பார்ட் எல்லாமே ஓரளவுக்கு சுத்தும். we can rotate, right? ஒரு சிலருக்கு மட்டும் அதை வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடியில இருக்க பார்ட் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். So they can't lift the tongue. அது வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தான், அது ப்ராப்ளம் இருக்காது. So tongue is a freely movable muscular organ attached at the posterior end. நம்ம டங்கோட போஸ்டீரியர் end தான் அட்டாச் ஆகிருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்சைட்ல எண்ட் ஆஃப் த ஃப்ரீனுலம். ஃப்ரீனுலம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாக்கு கீழே ஒரு இடம் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு ஃப்ரீனுலம். ஓகே, நம்ம நாக்கு இப்படி தூக்கி பாருங்க, தூக்குனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது அட்டாச் ஆகிருக்கும், தட் இஸ் கால்டு ஃப்ரீனுலம். அதுதான் என்ன சொல்றாங்க, ஃப்ரீனுலம் to the floor of the buccal cavity and is free in the front. ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரீயா இருக்கும், ஆனா பேக்ல பிஹைண்ட் பாத்தீங்கன்னா அதுல அந்த ஃப்ரீனுலமோட அட்டாச் ஆகி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. and it acts as a universal toothbrush and help in intake food, chew and mix food with saliva, to swallow food and also to speak. So நம்ம ஃப்ரீனுலம் நம்ம டங் வந்து முக்கியமா எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டூத் பிரஷ் மாதிரி தான். இன்கேஸ் யூனிவர்சல் டூத் பிரஷ் அப்படின்னா மொத்தம் எல்லாருக்குமே அப்படின்னு ஐ மீன் அப்ப இதுலயே நம்ம வந்து பிரஷ் பண்ணாம இருந்துடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் இது என்ன பண்ணுதுன்னா ஜென்ரலாவே வந்து ஒரு நேச்சுரலாவே நம்ம மவுத்ல சேரக்கூடியது எல்லாமே வந்து இது ரிமூவ் பண்ணிடுது ஆட்டோமேட்டிக்கா. நமக்கே அது தெரியாம அதோட என்ன சொல்றது கம்ப்ளீட் ஒரு பிரஷ் பண்ணி அனுப்புற மாதிரி அது பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ஆக்ட் அஸ் a universal toothbrush
and helps in intake food. ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. chew மெல்றதுக்கும் சரி, ஃபுட்டை வந்து சலைவாவோட மிக்ஸ் பண்றதுக்கும் சரி, டங் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆர்கன் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனாலதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபுட்டை நம்ம சூ பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டைஜஷன் உள்ள அனுப்பும் போது பாத்தீங்கன்னா, அந்த தள்ளுறதுக்கு அந்த ஃபுட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள தள்ளுறதுக்கு நமக்கு அந்த டங் அப்படின்ற ஒரு ஆர்கன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. டு ஸ்வெல்லோ ஃபுட் அண்ட் ஆல்சோ டு ஸ்பீக், அதுக்காகவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, the upper surface of the tongue has small projections called papillae with taste buds. taste buds எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா அதுல நம்ம நாக்கு நீட்டி பாருங்க. அதுக்கு நம்ம நாக்குக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒரு டாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகே, நல்லா பாருங்க. அது வந்து டாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ் வித் கால்டு பேப்பிலே. அந்த சின்ன சின்னதா டாட், குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பேப்பிலேன்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்டு டேஸ்ட் பட்ஸ். அதுதான் நம்ம டேஸ்ட் பட்ஸ். அதாவது தமிழ்ல வந்து டேஸ்ட் மொட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட்னா என்ன, மொட்டு தானே. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாமே வந்து எப்படிப்பட்ட ஃபுட் அப்படின்றத, அது காரமா இருக்கா, இல்ல ஸ்வீட்டா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, ஹாட்டா இருக்கா, இது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே, இல்ல புளிப்பா இருக்கா, உப்பா இருக்கா, எல்லாமே வந்து இந்த டேஸ்ட் பட்ஸ் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லும். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணும்போது அது அந்த ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடும். இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். செகண்ட் டைம் அதே ஃபுட்டை வந்து நீங்க சாப்பிடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், இந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு நமக்கு ஞாபகப்படுத்தும். ஓகே, and third point, the oral cavity leads into a short common passage for food and air called pharynx. So the oral cavity, once in the mouth முடிஞ்சதுமே பாருங்க, oral cavity வந்து நேரா என்ன பண்ணுதுன்னா, ஃபுட்டுக்கான ஒரு காமன் பேசேஜா இருக்கு. ஃபுட்டுக்கும் சரி, ஏருக்கும் சரி. ஸோ அதுதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு pharynx. ஓகே, and the esophagus and the trachea. Esophagus and trachea. So tracheaன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா windpipe. Because once நம்மளோட த்ரோட் கிட்ட வந்ததுமே we are having pharynx and larynx ரெண்டு தான் பிரியும். pharynx larynx கீழே கீழே இருக்கும். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா esophagus and trachea ரெண்டு பார்ட் பிரியும். இந்த ட்ரக்கியான்றது வந்து நேரா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் கொடுத்துருக்காங்க, windpipe open into the pharynx. So pharynxல ஓபன் ஆகும். food passes into the esophagus. food actually வந்து esophagus என்டர் ஆகும். அந்த wide opening gullet at the back of the pharynx. pharynxக்கு பின்னாடி தான் ஆக்சுவலா அது என்டர் ஆகும். ஏன் pharynxக்கு போக கூடாது பாத்தீங்கன்னா, பிகாஸ் pharynxோட அந்த ஓப்பனிங் ட்ரக்கியான்றது லங்ஸுக்கானது. ஓகே, சோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும் போது வீட்டுல வந்து பெரியவங்களா இருக்கலாம், இல்ல அம்மாவா இருக்கலாம், ஈவன் அப்பா இருந்தாலுமே பேசிக்கிட்டே சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் வந்து பேசிட்டே சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபாரின்ஸ்க்கு லைக் ட்ரக்கியாவோட பேசேஜுக்கு ஃபுட் என்டர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜென்ரலாவே நம்ம பாடியில நேச்சுரலா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது ஃபுட்டை யூசோஃபேகஸ்க்கு அனுப்பும், இந்த ட்ரக்கியாவை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அது இதுக்கு அடுத்து வர பிபிடிஸ்ல இதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து ஸ்லைட்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இப்போ இன்கேஸ் நம்ம சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டே சாப்பிடுறோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னா, அந்த ட்ரக்கியாவோட ஓப்பனிங் வந்து இந்த யூசோஃபேகஸ்க்கு ஃபுட்டு போகாம நேரா வந்து ட்ரக்கியாவுக்கு சில நேரத்துல என்டர் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா, ஸோ அதுக்குள்ள என்டர் ஆகுனா நம்ம பாடி ஒத்துக்காது. ஸோ சடன்லி இட் ஸ்டார்ட்ஸ் வி ஃபீல் லைக் காஃப். நமக்கு உடனே வந்து இருமல் வரும், இல்லைன்னா பொறை ஏறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எதுக்கான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் ட்ராக் மாறி போனனாலும் வரும். சில இடத்துல நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, சில நேரத்துல நம்ம சாப்பிட்டு ரொம்ப அதிகமா பொறை ஏறிடுச்சு அப்படின்னா, சில நேரத்துல அந்த நேசல் பேசேஜ், நம்மளோட நோஸோட ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருந்து கூட சில நேரத்துல வந்து அந்த சாப்பிட அப்படியே வரும். எதனாலன்னா, பிகாஸ் அந்த ட்ரக்கியாக்குள்ள ஃபுட்டு போகக்கூடாது. ட்ரக்கியால என்ன போகணும்னா ஆக்சிஜன், ஏர் மட்டும்தான். ஆக்சுவலா ஏர் தான் அதிகமா போகும். அப்போ இன்கேஸ் அந்த ட்ரக்கியா பேசேஜ்ல போயிடுச்சுன்னா, ட்ரக்கியாவோட நம்ம நோஸோட அந்த நேசல் பேசேஜ் இருக்கு இல்லையா, நேசல் தான் நம்மளோட நோஸ். அந்த நோஸோட ஓப்பனிங் நேரா எங்க போய் ரீச் ஆகும்னா ட்ரக்கியாக்கு தான் போகும். ஸோ நம்ம அந்த பொறையேறும் போது அந்த ட்ரக்கியால இருக்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகிள் அதால திரும்பி வந்து யூசோஃபேகஸ்க்கு போக முடியாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நேரா அது மேல அனுப்பி நம்மளோட நோஸ் நேசல் வழியா அதை அனுப்பிடும். ஸோ அதான் அங்க கொடுத்துருக்காங்க. See here, this is the esophagus.
அண்ட் pharynx. இந்த pharynx வந்து லங்ஸுக்கு ஆக்சுவலா ட்ரக்கியாவுக்கு அது ஓப்பனிங்கா இருக்கும். அது இங்க வந்து அந்த அளவுக்கு கிளியரா கொடுக்கல. பட் அதுக்கு அடுத்துதான் யூசோஃபேகஸ் வரும். யூசோஃபேகஸ்க்கு அப்புறம் we can see stomach. Okay, so next நம்ம பார்க்கலாம். A cartilaginous flap. flap அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ மாதிரி நம்மளோட த்ரோட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் எபிக்ளாட்டிஸ். ஓகே, எபிக்ளாட்டிஸ், தட் இஸ் கால்ட் எபிக்ளாட்டிஸ். கிளாட்டிஸ் எப்போதுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எபிக்ளாட்டிஸ் கிளாட்டிஸை க்ளோஸ் பண்ணும். ஸோ a cartilaginous flap called epiglottis prevent the entry of food into the glottis. glottis actually எங்க இருக்குன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓப்பனிங் ஆஃப் ட்ரக்கியா. ட்ரக்கியாவுக்கு மேல ட்ரக்கியா ஒரு பார்ட் பிரியுதுன்னா அந்த ட்ரக்கியால இருந்து லங்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த ட்ரக்கியாவுக்கு மேல கிளாட்டிஸ் இருக்கும். இந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிளாட்டிஸை க்ளோஸ் பண்ணிடும். அப்படி க்ளோஸ் ஆகிறதுனால ஃபுட்டு வந்து அந்த ட்ரக்கியாவுக்கு என்டர் ஆகாது. ஓகே, ட்ரக்கியாவுக்கு என்டர் ஆகாது. இதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். during swallowing, two masses of lymphoid tissue called tonsils are also located at the sides of pharynx. So pharynxல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are also having lymphoid tissue. நம்ம tonsils இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டான்சில்ஸும் இதுல இருக்கு. அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம சொல்லலாம். அண்ட் ஈசோஃபேகஸ். ஸோ ஈசோஃபேகஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் சம்வாட் ஜே ஷேப்ல இருக்கும். ஜே, நம்ம ஆல்பபெட் ஜே இருக்கு இல்லையா, கேப்ஸ் ஜே, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். ஈசோஃபேகஸ் இஸ் அ தின் லாங், தின்னா இருக்கும், நல்ல லாங் டியூபா இருக்கும். மஸ்குலர் டியூப் கன்சர்ன்ட் வித் கண்டக்ஷன் ஆஃப் த ஃபுட் டு அ ஜே ஷேப்டு ஸ்டொமக். சாரி, அந்த ஜே ஷேப் அப்படின்றது வந்து ஸ்டொமக் தான் கொடுத்துருக்காங்க. யூ கேன் see here, see இங்க பாருங்க, ஈசோஃபேகஸ் தின்னா நல்லா லாங்கா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைக் ஒரு பீன் ஷேப்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்டொமக் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பீன் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா வந்து கிட்னி ஷேப் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். பட் எக்ஸாக்டா சொல்ற போது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஜே ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க இருந்து அந்த அந்த ஃபுட்டு நேரா வந்து ஸ்டொமக்கு என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த நெக் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, நமக்கு இருக்குமா நெக்லாம் இல்லை, இதுதான் ஆக்சுவல் நெக்குன்றாங்க. ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. யூசோஃபேகஸ் வருது, அங்க வந்து ஸ்டொமக் ரீச் ஆகும்போது அந்த ரெண்டுமே மீட் பண்ற பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பிளேஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா நெக் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டொமக் பாசிங் த்ரூ த நெக், நெக் வழியா இருக்கு நம்மளோட நெக்ல இருந்து தொராக்ஸ் அண்ட் டயாஃப்ரம், தென் டயாஃப்ரம்ல ரீச் ஆகுது. அந்த டயாஃப்ரம் தான் இங்க நம்ம பார்த்தது. ஸோ திஸ் இஸ் த டயாஃப்ரம் ரீஜியன். A cardiac sphincter, இதுதான் நம்ம cardiac sphincter ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். cardiac sphincter, you can see this. cardiac sphincter அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைக் யூசோஃபேகஸ்க்கும் ஸ்டொமக்குக்கான ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். see this is a யூசோஃபேகஸ். இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த டியூப் வந்து யூசோஃபேகஸோடது. ஓகே, இது கீழே இருக்கிறது ஸ்டொமக்கோடது. அந்த யூசோஃபேகஸ்க்கும் ஸ்டொமக்குக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த அதை எடுத்து கனெக்ட் பண்றவங்க தான் யாரு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியாக் ஸ்பிரிண்டர். ஓகே, கார்டியாக் ஸ்பிரிண்டர் ரெகுலேட்ஸ் தி ஓபனிங் ஆஃப் யூசோஃபேகஸ் இன்டு தி ஸ்டொமக். யூசோஃபேகஸ் வந்து ஸ்டொமக் ஓபன் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. if the cardiac sphincter does not contract properly, ஒரு வேளை வந்து கார்டியாக் ஸ்பிரிண்டர் சரியா வரல, இந்த கார்டியாக் ஸ்பிரிண்டர் பொதுவா என்ன பண்ணணும் அப்படின்னா, let me show you just a minute. So actually வந்து ஃபுட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, just a minute. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுட் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ ஃபுட் இருக்கும்போது அந்த வால் வந்து டியூப், நம்ம யூசோஃபேகஸ் டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூப் என்ன இருக்குன்னா அப்படியே ஸ்வெல்லன் ஆன மாதிரி இருக்கும், மீதி இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த ப்ராசஸ் இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு போகுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இடத்துல அடுத்து வந்து டியூபுக்கு என்டர் ஆகுது. நான் வந்து ஸ்ட்ரைட்டா இல்லாம வெர்டிகலா இல்லாம ஹரிசாண்டலா போட்டிருக்கேன்.
see this முன்னாடி ஃபுட் இங்க இருந்துச்சு, இப்போ ஃபுட் இங்க மூவ் ஆயிடுது. அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து திரும்பி அதோட பழைய ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும், ஸ்ட்ரைட்டா வந்துடும். ஃபுட் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும்னா ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு கொஞ்சம் வந்து ஃபுட் என்டர் ஆகுறது நமக்கு தெரியும். தென் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா இருக்கும். அடுத்த டைம்ல அடுத்த மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுட் வரும். இதான் வந்து நம்ம நார்மலா நடந்துட்டு இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டியாக் ஸ்பிரிண்டர் அப்படின்றது யூசோஃபேகஸ்ல இருந்து ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆகி ஸ்டொமக்குக்கு வரும்போது அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எல்லாமே பண்ணும். ஆனா இந்த கார்டியாக் ஸ்பிரிண்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் ஃப்ளோ, ஃபுட்டை வந்து பேக் ஃப்ளோ கொடுக்காம அது கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ கார்டியாக் ஸ்பிரிண்டர் regulates the opening of esophagus into the stomach. If the cardiac sphincter does not contract properly during the churning action, churning அப்படின்னா என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆல்ரெடி யூசோஃபேகஸ்ல வந்து ஃபுட் வந்து என்டர் ஆகிட்டு வரும்போதே ஃபுட் வந்து டைஜஷன் பண்ணிட்டே தான் வரும். ஓகே, அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சரி ஸ்டொமக்ல போனதும் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்லாம் கிடையாது. ஃபுட் என்ன ஆக ஆரம்பிக்குன்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. churning action of the stomach, the gastric juice with acid. So gastric juice with acid, இந்த ஸ்டொமக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, we are having some gastric juice in the name of HCl, hydrochloric acid அப்படின்றது அதுல இருக்கு. அதான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. hydrochloric acid இருக்கு. With acid may flow back into the esophagus and cause heartburn. Okay, so gastric juice திரும்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டொமக்ல gastric juice இருக்கு. so the juice is nothing but HCl. HCl என்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னா, அந்த ஸ்பிரிண்டர் வந்து சரியா கான்ட்ராக்ஷன் ஆகல அப்படின்னும் போது இந்த ப்ராப்ளம் நமக்கு வர ஆரம்பிக்கும். see this may flow back into the esophagus. திரும்பி இப்ப பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க, ஃபுட் இப்படி என்டர் ஆகணும். let me show you this. ஃபுட் இந்த சைடு என்டர் ஆகணும், ரைட்? ஃபுட் இங்க இருந்து இதுக்கு என்டர் ஆகணும். இதுதான் நார்மலான ஒரு ஃபங்க்ஷன். இன்கேஸ் இப்படி என்டர் ஆகாம அந்த கார்டியாக் ஸ்பிரிண்டர் சரியா வந்து கான்ட்ராக்ட் பண்ணல அப்படின்னும் போது ஸ்டொமக்ல ஆல்ரெடி ஆசிட் இருக்கு, சரியா? சோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து நேரா யூசோஃபேகஸ்க்கு மேல ஏறிடும். அதான் இங்க கொடுக்குறாங்க. சோ யூசோஃபேகஸ்க்கு மேல ஏறிடும். அப்படி ஏறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, that condition is called as a heartburn. நமக்கு வந்து நெஞ்செரிச்சல் அப்படின்றது வரும். நம்ம எப்பயாச்சும் ஒரு சில ஃபுட் நமக்கு ஒத்துக்காத சில ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒத்துக்காத சில ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டுருப்போம். அப்ப அது நமக்கு என்ன கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பர்னிங் சென்சேஷன் கொடுக்கும். இட் ரிசல்ட்ஸ் இன் ஜர்ட். ஜர்ட்னா கேஸ்ட்ரோ யூசோஃபேகஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர். கேஸ்ட்ரோ அப்படின்னா நம்மளோட கட், கேஸ்ட்ரோனா ஸ்டொமக். ஓகே, சாரி, கேஸ்ட்ரோனா ஸ்டொமக். கேஸ்ட்ரோனாலும் கட்னாலும் இதெல்லாம் சொல்லும்போது ஸ்டொமக் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கேஸ்ட்ரோ யூசோஃபேகஸ், ஸ்டொமக்ல இருந்து எங்க போகுது? யூசோஃபேகஸ் தான் போகுது. ஓகே, ஸோ யூசோஃபேகஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர். என்ன ரிஃப்ளெக்ஸ்னா ஸ்டொமக்ல இருந்து யூசோஃபேகஸ்க்கு மேல அப்படியே தூக்கிடுது. அப்ப ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, அது கீழே வராம மேல அடிக்குது. அதனால அது என்ன சொல்றாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர். ஓகே, இந்த கண்டிஷன் தான் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் நம்ம சொல்றோம். And the stomach functions as a temporary storage. ஸ்டொமக்ல வந்து ஃபுட் என்டர் ஆனதும் அது வந்து பெர்மனண்டா ஃபுட்டை வச்சிட்டு இருக்க போறது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் டெம்பரரி ஸ்டோரேஜ். ஒரு டெம்பரரியா அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபுட் டைஜஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். எந்த இடத்துலயும் வந்து ஃபுட் வந்து டைஜஷனை ஸ்டாப் பண்ணாது. சரி, ஓகே, இந்த என்ஜைம் வரல, நான் அதுக்காக வந்து அந்த என்ஜைம் வர வரைக்கும் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், ஹோல்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ நம்மளோட கட்ல இருக்கக்கூடிய எஸ்பெஷலி நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் நம்ம சொல்லும் போது அது ஒரு ஹார்ட்டா இருக்கலாம், கிட்னி, லிவர், எந்த ஒரு ஆர்கனா நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சரி, அது எல்லாமே இன்வாலண்டரி ஃபங்க்ஷனா பண்ணும். நம்ம கிட்ட என்னைக்குமே வந்து பெர்மிஷன் கேட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியமே அதுக்கு கிடையாது. ஓகே, so stomach function as a temporary storage organ for food and is located in the upper left portion of the abdominal cavity. நம்ம abdominal cavity சொல்லும்போது ஸ்டொமக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் லெஃப்ட் போர்ஷன், நம்மளோட அப்பர் சைடு லெஃப்ட் போர்ஷன்ல இருக்குன்றாங்க. It consists of 3 parts: cardiac portion into which the esophagus open, and a fundic portion and a pyloric portion that open into the duodenum. See this? எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. This is the cardiac portion. Okay, இது நம்ம சொன்ன யூசோஃபேகஸ்ல இருந்து ஸ்டொமக்குக்கு ஓபன் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் தான் கார்டியாக் போர்ஷன்.
அதான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, see this செகண்ட் போர்ஷன் வந்து ஃபண்டிக் போர்ஷன். ஃபண்டிக் போர்ஷன் அப்படின்றது பாடி ஆஃப் த ஸ்டொமக் அப்படின்னு சொல்லலாம். இந்த 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 டயக்ராம்லயே பாத்தீங்கன்னா 2 போர்ஷன் தான் மார்க் பண்ணிருக்காங்க. ஒன்னு கார்டியாக் ஸ்பிரிண்டர், இன்னொன்னு பைலோரிக் ஸ்பிரிண்டர், இன்னொரு ஸ்டொமக்னு மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ கார்டியாக் போர்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஈசோஃபேகஸ் வந்து ஸ்டொமக் ஓபன் ஆகுறது. இன்னொன்னு செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டிக் போர்ஷன். ஃபண்டிக்னா பாடி ஆஃப் த ஸ்டொமக். பாடி ஆஃப் த ஸ்டொமக் வந்து இதுதான், அந்த சென்டரா இருக்கு இல்லையா, ஸ்டொமக்னு எழுதி இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஃபண்டிக் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பைலோரிக் போர்ஷன். ஸோ திஸ் இஸ் த பைலோரிக் ஸ்பிரிண்டர். இந்த மாதிரி ஸ்டொமக்ல வந்து மொத்தம் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் 3 பார்ட்ஸை நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். The opening of the stomach into the duodenum is guarded by the pyloric sphincter. We have seen that இந்த யூசோஃபேகஸ்ல இருந்து ஸ்டொமக்கு என்டர் ஆகும்னா அதுக்கு ஒரு ஸ்பிரிண்டர் இருக்கு. தட் இஸ் நத்திங் பட் கார்டியக் ஸ்பிரிண்டர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த இந்த ஃபண்டிக் இதுல முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டொமக்ல இருக்க ஃபுட் வந்து டியோடினம்க்கு, இந்த இடம் வந்து டியோடினம், ஸோ அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டியோடினம்க்கு என்டர் ஆகணும் அப்படின்னா அங்கேயும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒருத்தவங்க வேணும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பைலோரிக் ஸ்பிரிண்டர். ஓகே, it periodically allows partially digested food to enter the duodenum and also prevent regurgitation of food. Regurgitation na ipo நம்ம ஃபுட் சாப்பிட்ட உடனே நம்ம வாமிட் பண்ண மாட்டோம். ஸோ ரீகர்ஜினேஷன்ன்றது வாமிட் தான். நம்ம வாமிட் வந்து ஒரு சில டைம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இது மாதிரி காமிச்சேன் இல்லையா, அதாவது ஆக்சுவலா ஃபுட் எப்படி என்டர் ஆகுன்றது ஒரு பேசேஜ் ஒன்று காமிச்சேன். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் வந்து ஒரு பெரிஸ்டாலிக் வேவ்ஸ்ல என்டர் ஆகும், ஒரு பெரிஸ்டாலிக் மூவ்ஸ்ல மாதிரி அது கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பெரிஸ்டாலிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வேவ்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வந்து கிளியராலாம் இல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. See this, so just up and down இந்த மாதிரி தான் ஆக்சுவலா வந்து நம்ம யூஸ் ஆஃப் எக்ஸில் டிராவல் பண்ணும். இது வந்து ஃபுட் இந்த மாதிரி என்டர் ஆகுற இந்த ப்ராசஸ் பேர் வந்து பெரிஸ்டாலிக் வேவ்ஸ், பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ரீகர்ஜிடேஷன் ஆஃப் ஃபுட், தட் இஸ் வாமிட்டிங். இந்த வாமிட் வராம இருக்க, வாமிட் வந்து வராது. இப்ப வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா டைஜஸ்டான ஃபுட் என்டர் டியோடினம்க்கு என்டர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆக்சுவலா என்டர் ஆகும். ஒரே ஐடியா மொத்தமா வந்து ஸ்டொமக்ல இருக்கிறது எதுவுமே என்டர் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆகி எங்கன்னா இது ஏன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் டு ப்ரிவென்ட் தி ரீகர்ஜிடேஷன் ஆஃப் ஃபுட். நம்ம வாமிட் பண்ணாம இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி வாமிட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆன்டி பெரிஸ்டாலிக் அப்படின்னுவாங்க. இது வந்து பெரிஸ்டாலிக். ஓகே, so this is called peristaltic. Yes, peristaltic. அதுவே வந்து ஆப்போசிட் சைட்ல இங்க இருந்து ஸ்டொமக்ல இருந்து அந்த பெரிஸ்டாலிக் வேவ் ஆப்போசிட்ல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு வாமிட்டிங். அதுதான் நமக்கு என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாமிட்டா நமக்கு வெளியே தள்ளிடும். ஓகே, ஓகே, and then the inner wall of stomach has many folds. So inner wall நம்ம stomach சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய folds இருக்கு. So it called gastric rugae. நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல வந்து ஆக்சுவலா வந்து இன்டர்னல் அதோட anatomical structures அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. So we just go through this. ஸ்டொமக்ல நிறைய வால் இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். So it is called gastric rugae which unfolds to accommodate a large meal. ஏன் வந்து அது அந்த ரூகே மாதிரி ஏன் வந்து ஃபோல்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டொமக் நீங்க எடுத்தீங்கன்னா எது வரைக்கும் தாங்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ எது வரைக்கும் தாங்கும் அப்படின்னு கொஞ்சம் நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டொமக் வந்து எது வரைக்கும் வந்து அந்த ஃபுட்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியும், எத்தனை கேஜி வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி வந்து நம்ம ஸ்டொமக் வந்து ஒரு எலாஸ்டிக் பேக் மாதிரி தான். ஓகே, ஸோ எலாஸ்டிக் பேக் மாதிரி தான். அது எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டர்ஸ் ஒரு 1.5 kgs வரைக்கும் வந்து அந்த ஃபுட்டை ஸ்டொமக் தாங்கும். அதாவது 1.5 கிலோ வரைக்கும் நீ தாராளமா பிரியாணினாலும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச சிக்கனாலும் தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஸ்டொமக் அது வரைக்கும் தாங்கும். ஓகே, அதான் வந்து ஒரு எலாஸ்டிக் பேக் மாதிரி சொல்றாங்க.
இதுதான் இந்த கேஸ்ட்ரிக் ரூகை இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மீல்ஸ் நம்ம சாப்பிடுறோம். ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் இல்ல ஒரு பார்ட்டிக்கு போனாலும் இது நம்ம நிறைய ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கேஸ்ட்ரிக் ரூகை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம we will discuss this in the next class. Thank you students.